Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என்னை பிரியங்கா. இந்த வீடியோவில் ஆரி ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஸ்லீவ் எந்த மாதிரி தேவை, நமக்கு ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் பண்ண போகிறதுனால ஃப்ரண்ட்டும் நமக்கு எந்த அளவுக்கு குறைக்கணுன்றதுக்கெலாம் ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் கீழே பார்டர் ரெடி பண்ணிக்கிறேன். சரி த்ரெட் எடுத்து ஒரு 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ சுகர் பீட் எடுத்துக்கிறேன். ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். நான் இந்த எண்டு ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணலை. கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் விட்டு தான் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கீழே போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸில் பட்டு கிளியறதுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஃபுல்லாக எண்டு வரலும் பண்ணாமல் 1/2 இன்ச் போட் சைடு விட்டு தான் பண்ணுறேன். இப்போ அது முடிச்சிட்டேன். இப்போ சேம் ப்ராசஸ் தான் நான் மேலே பண்ண போகிறேன், அது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு அடுத்தது ஸ்டோன் செயின் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். 2 லைன் சரி த்ரெட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, அப்புறம் ஒரு லைன் ஸ்டோன் செயின், திரும்ப சுகர் பீடு, அப்புறம் 3 mm பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். மேலேயும் நம்ம அதே பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் கீழே 2 பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே ஒர்க் ஃபுல்லாக உங்களுக்கு செக்குடில் வரப்போகுது. செக்குடு பேட்டர்ன் போடுவோம்ல, அதில் வரப்போகுது. இப்போ அதுக்கு அடுத்தது நான் ஒரு லைன் சுகர் பீட் போட்டுக்கிறேன். இப்போ அவ்வளோதான், போட்டு முடித்தாச்சு. நான் இந்த ஸ்டீல் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். அதனோட மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் அப்படியே பண்ண போகிறேன். அது அப்படியே ஈவனாக இருக்குன்றதுனால நான் இந்த ஸ்கேல் எடுத்திருக்கேன். அப்படியே நம்ம லைன்ஸாக போட்டுக்கலாம். நம்மளோட ஸ்லீவ் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நான் ஸ்டிச்சிங்க்கான அலவன்ஸ்லாம் மேலேயே விட்டுட்டேன். அதனால் நான் ஃபுல்லாகவே போட்டு எடுத்துக்கிறேன். இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த லைன்ஸ் மேலேயே சுகர் பீட் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். இதனோட பேக் நெக் வீடியோவும் இதோட டேசல்ஸ் ரெடி பண்ணுற வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பாருங்கள் விருப்பம் உள்ளவங்க. நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அந்த லைன்ஸ் மேலேயே நான் ஒரு சுகர் பீட் வச்சு, வெறும் சுகர் பீட் மட்டுமே வச்சு லைன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணும்போது இடையில அங்கங்கே நாட் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எதாவது ஒரு த்ரெட்டு சப்போஸ் பிரிஞ்சு வந்தாலும் ஃபுல்லாக பிரிஞ்சு வராது. இப்போ நான் இந்த லைன்ஸ்லையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடலாம். நான் துளிப் நீடல்னால் யூஸ் பண்ணுறதுனால என்னால் ஒரு 6 சுகர் பீட் மேலே எடுக்க முடியாது. அதனால் எனக்கு ரொம்பவே டைம் ஆச்சு. நான் இப்போ நாட் போட்டுக்கிறேன்.
மேலே நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு அப்புறம் சுகர் பீட் ஃபில் பண்ணிக்கலாம். இதே நம்ம நார்மல் பீடுக்கு எடுக்கிற நீடில் எடுத்துருந்தால் இன்னும் ஈஸியாக வேலை முடியும். அதுலேயே நம்ம நிறையா ஸ்டோர் பண்ண முடியும். பட் அது என்ன ஒரு உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னால் அந்த நீடில் பீடு கோக்கிறது வந்து சீக்கிரமாக வந்து வளைஞ்சிரும். உங்களால் ஈஸியாக பண்ண முடியாது. ஆனால் துளிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், எதுவுமே ஆகாது. இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வந்து ரவுண்டு கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். கரெக்டாக சென்டர் பார்த்து நான் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் கம் போட்டு. இந்த கம் போட்டு நல்லா ஓவர் நைட் ஃபுல்லாக நாங்கள் நல்லா காய வச்சுருங்க. நல்லா உங்களுக்கு செட் ஆகிடும். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக ஸ்டோன் ஒட்டிட்டு காய வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன். ஆல்ரெடி முக்கால்வாசி ஒர்க்கு நான் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நார்மல் நீடில் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம சுகர் பீட் கோக்குற மாதிரியான சின்ன நீடில் தான் எடுத்திருக்கேன். அது எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட் எடுத்துக்கிறேன். சுகர் பீடு ஒன்று, அதுக்கப்புறம் 3mm பீடு ஒன்று அப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டோனை சுற்றி ப்ளஸ் மாதிரி வரும். செக்கடோட கார்னர் சுற்றியும் வரும். உங்களுக்கு ஒர்க்கு வந்து நல்லா கிராண்டாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. நீடெல்லாம் எடுக்கும்போது சிக்கு இல்லாமல் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு ஃப்ரேம் கீழே வந்து இந்த சுருக்கம் வந்து த்ரெட்டு நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு எடுங்க. நம்ம ஸ்டோன் கிட்ட ரொம்ப போய் குத்தாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பார்த்தே நீங்கள் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஸ்டோன் சுற்றி இந்த மாதிரி வருது. த்ரெட் மட்டும் நல்லா டைட்டாக எடுத்து இடையில ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளோட ஒர்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.